இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு முத்தாய்ப்பாயின திருநாள் என்று திருவிழா என்று கூறலாம். ஏனென்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி 59 வருடம் கழித்து அமைச்சரவையில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று கோஷத்தை வைத்து அந்த கோஷத்தை நிறைவேற்றிய திரு தமிழ்நாடு விரைவில் பதவியேற்க இருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக் தாக்கூர் அவர்களுக்கும் மற்றும் அதாவது தவேக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட்டணி உருவாவதற்கு முக்கிய புள்ளியாக இருந்த நமது ஆருயிர் சகோதரர் திரு டாக்டர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவர்களை வரவேற்க நாங்கள் விமான நிலையம் ஆர்டிஐ டீம் வந்துள்ளது. மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து அனைத்து பிரிவுகளிலும் உள்ள தலைவர்களும் மாவட்ட தலைவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய தமிழ்நாடு பொறுப்பாளர்களும் இங்கு வந்து குவிந்து உள்ளனர். காரணம் என்னவென்றால் 59 வருடத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்துள்ளது. 2 அமைச்சர்களை பெற்றுள்ளோம். அதற்காக டாக்டர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தலைவரும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் எங்களுக்கு ராஜ்யசபா வழங்கி காங்கிரஸ் கட்சியை கௌரவப்படுத்தியுள்ளார். அதற்காக தவேக கட்சி தலைமைக்கும் அதனுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் தவேகவோடு சேர்ந்து பயணிக்கும் என்று நாங்கள் கூறுகின்றோம். அதனுடைய சூளுரையாக நாளைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அருமை சகோதரர் திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் பதவியேற்க உள்ளார் என்ற விஷயத்தையும் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இனிமேல் காங்கிரசுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் வருங்காலங்களில் கிடைக்கும். ஆகவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் எப்படி இருக்குமோ, எங்கள் கட்சியிலிருந்து நிறைய பேர் மாற்று கட்சிக்கு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அவங்களால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஆகவே உண்மையான தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் இருக்கின்றோம் என்று இன்று நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாக அதனுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் கனகராஜ்.